அடுத்தது இந்த பல்லாவரத்தில் கிடைக்கப்பட்ட கல்கொடரி அகழாய்வு துறையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது இது போன்று வேற எந்தெந்த பகுதிகள்லாம் அகழாய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் போன்ற பகுதிகளில் இன்னும் ஒரு பழங்கால எச்சங்கள் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 இடமும் போட்டு வச்சுங்க. போட்டு வச்சுக்கீங்களா? கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல். அடுத்தது பார்த்தோம்னா இந்த தாலமி அப்படிங்கிறவரு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்த தாலமி, அதாவது வெளிநாட்டவர். அவர் இந்த மயிலாப்பூர் அப்படிங்கிறத மல்லியற்பா அப்படிங்கிற ஒரு துறைமுகமாக சுற்றி இருக்கிறாரு. அப்ப தாலமி 2ஆம் நூற்றாண்டு, மல்லியற்பா மயிலாப்பூர், மல்லியற்பானா மயிலாப்பூர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. சரி, அடுத்தது மிக பழமையான ஊர்களாக இருந்தது, சிற்றூர்களாக இருந்தது என்னென்னு பார்த்தோம் சொன்னா திருவற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லைவாயில் ஆகியன 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பழமையான கோவில்கள். அப்ப கேட்கலாம், சென்னையில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பழமையான கோவில்கள் அல்லது பாடல் பெற்ற தலங்கள் யாவை? 2 வயசு நீங்க சொல்றீங்க. திருவற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லைவாயில் ஆகியவை அங்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கோவில்கள் இருக்கிறது. அங்குதான் அந்த பாடல் பெற்ற தலங்கள் இருக்கு. பாடல் பெற்ற தலம்னா ஒண்ணுல இந்த சைவ சமயத்தை சார்ந்த அந்த குறவர்கள், சைவ சமயத்தை சார்ந்த அந்த நாயன்மார்கள் எல்லாம் போயிட்டு அந்த கோவில்ல இருந்து பாடிப்பாங்க. அந்த வரலாற்றை பாடி அந்த நூல் வச்சுட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தல வரலாறு பாடிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடியவர்கள் அதை படிச்சுட்டு ஓஹோ இப்படிப்பட்ட வரலாறு இது இருக்கா. கூட கோயில்களுக்கு புராதனமான கோயில்களுக்கு போனேன்னு சொன்னா அங்க பூசாரி இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரு சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் இது கோவிலுடைய வரலாற்றை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீபாவளி காட்டுவாரு. அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிடுவோம். அந்த கோவில் குடி வந்ததுக்கான, அந்த இறைவனுக்கு அந்த பேர் வந்ததுக்கான, அந்த இடத்துல கோவில் கட்டினதுடைய வரலாறை சொல்லி அதுக்கப்புறம் அவர் தீபாவளி காட்டுவாரு. நீங்க போறவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க மத்தவங்களுக்கு அதை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த வழக்கம் இன்றளவும் பழமையான கோவில்கள்ல இருக்கு. நீங்க போயிட்டு ஏதாச்சும் சின்ன சின்ன கோயிலுக்கு போனீங்கன்னா அதெல்லாம் தெரியாது நமக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்ட எது அமைக்கப்பட்டதுன்னா பல்லவர் குடைவரை. பல்லவர் காலத்து குடைவரை முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்டது. குடைவரை என்றால் என்ன நமக்கு தெரியும். குடை அப்படின்னா குடைதல், வரை என்றால் மலை. அப்ப மலையை குடைந்து உருவாக்கக்கூடிய கோவில்களுக்கு பேரு குடைவரை கோவில். அது யார் காலத்திலே அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா மகேந்திரவர்மன் காலத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் பல்லவர் குடைவரை எங்க இருக்கிறது? இந்த பல்லவர் குடைவரை பல்லாவரத்தில் இருக்கிறது. பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய இந்த பல்லவர் கால குடைவரை முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்டது. போட்டிருக்கீங்களா? சரி, அடுத்தது பாருங்க, திருவல்லிக்கேணியில் கிடைக்கும் நந்திவர்மன் கல்வெட்டும் பல்லவர் ஆட்சியில் இப்பகுதியில் சிறந்து விளங்கியதை காட்டுகிறது. அப்போ திருவல்லிக்கேணியிலும் கல்வெட்டு கிடைத்திருக்கிறது, திருவல்லிக்கேணியிலும் கல்வெட்டுகள் கிடைத்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஆங்கிலேயர்கள் கால் வைப்பதற்கு முன்பாக என்னதுப்பா இங்க பாரு, ஆங்கிலேயர்கள் கால் வைப்பதற்கு முன்பாக 12, 13ஆம் நூற்றாண்டுகளிலே புகழ்பெற்ற சிற்றூர்களாக இருந்தவை எவை அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க நம்ம சொல்லுவோம், சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் போன்ற பகுதிகள் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பாகவே, அதாவது 12, 13ஆம் நூற்றாண்டுகளிலேயே புகழ்பெற்ற கிராமங்களாக இருந்திருக்கின்றன செய்தி தெரியுது நமக்கு. அடுத்தது அயலவர் குடியேற்றத்துல என்ன செய்யணும், மயிலாப்பூருக்கு வடக்கே சிறு சிறு குடியிருப்புகள் மட்டுமே இருந்த மணல்வெளியை கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் ஆளுநர் ஒருத்தர் வாங்கினார். இந்த அலுவலர் ஒருத்தர் வாங்கினார். யார் அவரு? பிரான்சிஸ் டே. யார் இருந்து வாங்கினாரு கூட பக்கத்துல எழுதி வச்சிருக்கிறார். வேங்கடப்பன், ஐயப்பன் அப்படின்னு சென்னப்பருடைய 2 மகன்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். எழுதி வச்சிருக்கியாமா? சரி, நல்லது. அடுத்தது அந்த அவர்கள் வாங்கிய அந்த சென்னப்பட்டணத்தை 2ஆக, அதாவது அதை சுற்றி ஓடக்கூடிய 2 ஆறுகள் இருந்துச்சு. அதுக்கு அவங்க கூவம்னு பேர் வச்சிருந்தாங்க, அல்லது திருவல்லிக்கேணி ஆறுன்னு பேர் வச்சிருந்தாங்க. அந்த சென்னை நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்பாங்க ஒரு கேள்வி. சென்னை நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டா 22/8/1639 அது சென்னையின் பிறந்த நாளாக கருதுறோம். அப்ப சென்னை நாள் எப்போ கொண்டாடுறாங்கன்னு கேட்டா 22/8 அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். சரிங்களா? ரைட். நகர உருவாக்கம். வண்ணத்துக்காரன்பேட்டை இப்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வண்ணத்துக்காரன்பேட்டை, வண்ணாரப்பேட்டை. சின்னதரிப்பேட்டை இப்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிந்தாதிரிப்பேட்டை. அடுத்தது
இந்த நீர்நிலைகளை பத்தி கேட்பாங்க. சரி, 4 ஆறுகள் நான் கூட படம் கொடுத்து காட்டினேன். சென்னை, அப்புறம் மேல ஒரு ஆறு, அப்புறம் ஒரு ஆறு, இதுக்கு ஒரு ஆறு, கீழே பாலாறு, 4 ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது 4ஐயும் இணைக்கக்கூடிய ஒரு கால்வாய் இருக்குது. அது பேர் பக்கிங்காம் கால்வாய். நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல்ல வட சென்னைக்கு கொற்றவை ஆறு, அதுக்கப்புறம் பூவமாறு, அதுக்கப்புறம் அடையாறு, அதுக்கு கீழே பாலாறு. இந்த 4 ஆறுகளையும் இப்படி இணைக்கக்கூடியது மாதிரி ஒரு கால்வாய் ஒருத்தர் வெட்டினாரு. யாரு? பக்கிங்காம் வெட்டினாரு. அதனால அந்த கால்வாய் பேரு பக்கிங்காம் கால்வாய் பேரு. சரிங்களா? இது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் சென்னையில சில நீர்நிலைகளும் இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. 18 பெரிய ஓடைகளும் 540க்கும் மேற்பட்ட சிறிய ஓடைகளும் இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. ரைட், அந்த செய்தி மட்டும் காதுல வச்சுக்கோங்க. அடுத்தது போலாம். இது அறிவின் நகரம், ஒரு சிறுவனங்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய செய்திகளை நீங்க படிச்சுருப்பீங்க இல்லையா? அது 18ஆம் நூற்றாண்டிலேயே சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி நிறுவனங்கள் தோன்றி இருக்கின்றன. 19ஆம் நூற்றாண்டுல பள்ளிகள் பெருகின. 18ஆம் நூற்றாண்டுல என்ன பெருகிருக்கு? ஐரோப்பிய வழியிலான கல்வி முறை. 19ஆம் நூற்றாண்டுல என்ன பெருகிருக்கு? பள்ளிகள் பெருகிருக்கு. அப்ப அதுல என்னென்ன பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது வரிசையா நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அடுத்தது ஆசிரியர் பயிற்சி கல்லூரி. இது வரைக்குமே அந்த 19ஆம் நூற்றாண்டு அந்த கல்வி வளர்ச்சிக்கு அந்த பள்ளிகள் பெரியதுக்கு அது வரைக்கும் சான்றிதழ் வருது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு உடன் நிகழ்வான அச்சுப்பரவல், நாளிதழ் பெருக்கம், இவை சென்னையின் அறிவு வளர்ச்சிக்கு துணை நின்றன வரைக்கும் நம்ம எழுதுறோம். சரிங்களா? அடுத்தது, எந்த நூற்றாண்டு தமிழ் சமூகம் அறிவுத்துறையில் பெரும் பாய்ச்சலை மேற்கொண்ட காலகட்டம்? 19ஆம் நூற்றாண்டு. ஆமா, 19ஆம் நூற்றாண்டு தமிழ் சமூகம் அறிவுத்துறையில் பெரும் பாய்ச்சலை மேற்கொண்ட காலகட்டமாகும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது, இந்தோ சாரசாணி கட்டட பாணியில் கட்டப்பட்ட முதல் கட்டடம் எது? நம்ம சொல்லுவோம் அரண்மனை. முன்னாடி கொடுத்துருக்காங்க. இந்தோ சாரசாணி கட்டடக்கலை என்றால் என்ன? 2 மதிப்பெண் இருக்க புத்தகத்துல படிச்சுட்டீங்க, எழுதி பாத்துட்டீங்க. சரிங்களா? 1768 கட்டி முடிக்கப்பட்ட இந்த சேப்பாக்கம் அரண்மனை தான் அந்த இந்தோ சாரசாணி கட்டட பாணியில் கட்டப்பட்ட முதல் கட்டடம். அப்ப அந்த முகலாய கட்டடக்கலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அது உருண்ட வடிவமா கட்டுறது. அதுக்கப்புறம் பிரித்தானிய கட்டடக்கலை அப்படின்னு சொன்னா ரொம்ப நீளமா இருக்கிறது. நீளமானா இப்ப பக்கத்துல ஒரு கட்டடம் இருக்கிறதுல சிபிஎஸ்சி கொடுத்துருக்காங்கல்ல, நீளமா ஒரே கட்டடம், அது பின்னாடி இணைப்பு எதுவுமே கிடையாது, நீளமா ஒரே கட்டடம் இருக்குல்ல, அந்த மாதிரி கட்டடக்கூடிய அமைப்பின் பேரு பிரித்தானிய கட்டடக்கலை. அந்த கட்டடத்துக்கு மேல இந்த உருளையா வைக்கக்கூடிய குண்டு குண்டா வைக்கக்கூடியது முகலாய கட்டடக்கலை. இந்திய பாரம்பரிய பாணினா கோபுரம் கட்டுறாங்க இல்லையா, அப்படியே போகுது இல்லையா, பெருசா கட்டிட்டு அப்படியே கோபுரம் கட்டுற மாதிரி போறாங்க இல்லையா, இது பேரு இந்திய பாரம்பரிய பாணி. இது 3ஐயும் உள்ளடக்கியது மாதிரி இருக்கும் பாருங்க. மேல குண்டு குண்டா வச்சிருக்காங்க, அது முகலாய கட்டடக்கலை. நீளமா இருக்கு, அது பிரித்தானிய கட்டடக்கலை. அதுக்கப்புறம் அப்படியே கோபுர வடிவமான கொஞ்சம் போகுது, அதுக்கு பேரு இந்திய பாரம்பரிய பாணி. இவை 3ஐயும் உள்ளடக்கியதுக்கு பேர் தான் இந்தோ சாரசாணி கட்டட பாணி அப்படின்னு தெரியுது நமக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம், அதெல்லாம் நமக்கு சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள்ல வந்துடுது, அதையும் நீங்க வாசிச்சிருங்க. அடுத்தது, இந்தியா சென்னையில மிகப்பெரிய 2 சாலைகள், ஒன்று மவுண்ட் ரோட், மற்றொன்று பூந்தமல்லி நெடுஞ்சாலை. மவுண்ட் ரோடு என்று சொல்லக்கூடிய அண்ணா சாலை, அதுக்கப்புறம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை. இது ரெண்டும் சென்னையுடைய மிக இப்போதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற 2 பெரும் சாலைகள் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? ராயபுரத்தில். இந்தியாவினுடைய 2வது ரயில் நிலையம், முதல் ரயில் நிலையம் மும்பை டு தானே இல்லையா, 2வது ரயில் நிலையமாக இந்த ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையமானது அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த ரயில் நிலையம், முதலாவதாக ரயில் நிலையம் இப்போது சிதைந்த நிலையில், பயன்பாடற்ற நிலையில் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்தியாவில் மிக பழமையான ரயில் நிலையம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது சொன்னா அது இங்க இருக்கக்கூடிய நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரம் ரயில் நிலையம். எப்ப கட்டப்பட்டது? 1856. 57 என்ன கட்டப்பட்டிருக்கிறது? சென்னை பல்கலைக்கழகம். சரி, அடுத்தது, இந்த இது எல்லாமே ஒரு 2 மதிப்பெண்கள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. சரிங்களா? உள்ள படிக்கிற போது சென்னை இலக்கிய சங்கம் குறிப்பு வரைக அப்படின்னு கேட்பாங்க. 1812 கோட்டை கல்லூரி நினைவாக உருவாக்கப்பட்டது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கன்னிமாரா நூலகம் அப்படின்னு 1860 அருங்காட்சியத்தின் அங்கமாக தொடங்கப்பட்டது. அடுத்தது, கீழ்த்திசை சோடிகள் நூலகம்னா 1869 காலின் மெக்கன்சியின் தொகுப்புகள், அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 கிண்டி, அதுவும் ஆசியாவின் மிகப்பெரிய 3வது நூலகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. தமிழாய்வு நூலகங்கள் சிலவற்றை எழுதுக
தமிழாய்வு நூலகங்கள் சிலவற்றை எழுதுகன்னு கேட்டாங்கன்னா நாம சொல்லுவோம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம், ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், மரமேலடிகள் நூலகம், செம்மொழி தமிழாய்வு நூலகம், உவேசா நூலகம் போன்றவை முக்கியமானவை. அதுல ஒரு 3 தெரிஞ்சு வச்சுங்க அல்லது 4 தெரிஞ்சு வச்சுங்க. 2 மதிப்புல கேட்டாங்கன்னா சொல்றது இங்க பாருங்க. தமிழாய்வு நூலகங்கள் யாவை? சில தமிழாய்வு நூலகங்களை எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, அதுக்கப்புறம் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், மரமேலடிகள் நூலகம், செம்மொழி தமிழாய்வு நூலகம், உவேசா நூலகம், இவை எல்லாம். அடுத்தது பிறகொரு நாள் கோடை ஐயப்ப மாதவன். பிறகொரு நாள் கோடை ஐயப்ப மாதவன். இப்ப மாறுபட்ட 2 இணைகிற போது புது அழகு புலப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இரவும் பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி அழகு, கரையும் கடலும் சேரும் ஓரம் அழகு, மழையின் ஊடே வெயில் வரும் வேலை முதலியன பார்க்க திகட்டாதவை. அப்ப பார்க்க திகட்டாதவை அப்படின்னு கேட்டா அந்த வரி மட்டும் கோடு போட்டு வச்சிருக்கீங்க. மழையின் ஊடே வெயில் வரும் வேலை, ஏன்னா நம்ம பாடத்துக்குள்ள முக்கியமான ஒரு கருத்து அங்க இருக்கு. மழையின் ஊடே வெயில் வரும் வேலை, வெளிப்படும் அழகு முதலியன பார்க்க திகட்டாதவை. மேலும் மற்றதெல்லாம் பாடப்பகுதியில இருக்கு. சரி, இங்க மழை கனவுல இருந்து விடுபெறுகிறது ஊர், இன்னும் நான் வீட்டு சோழி செங்குத்தா இறங்கிய மழையை இதயத்தினுள் வழியிட்டுக் கொண்டிருக்கிறேன், கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க பார்த்தோம். ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இவர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சேர்ந்தவர். நாட்டரசன் கோட்டையை பத்தி வேறு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க, எழுதிருக்காங்க. கம்பர் சமாதி இருக்குது, கம்பர் நினைவு வச்சிருக்கிறீங்க. ரைட். அடுத்தது ஐயப்ப மாதவன் எந்தெந்த துறைகளிலே இயங்கி வருகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இதழியல் மற்றும் திரைத்துறை, இதழியல் மற்றும் திரைத்துறை, இதழியல் மற்றும் திரைத்துறை. அடுத்தது இன்று என்ற கவிதை குறும்படத்தை இயக்கியவர். அவர் இயற்றிய பிற நூல்கள் யாவை? 1 மழைக்கு பிறகு மழை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி முதலான கவிதை நூல்களையும் இயற்றியிருக்கிறார். ரைட். நெடுநல் வாடை பிரித்து எழுதுக. நெடுமை நன்மை வாடை, நெடுமை நன்மை வாடை 2 வகையில் எவ்வாறு பொருள் தருகிறது? நெடுவாடை நல்வாடை. நெடுவாடை யாருக்கு? நல்வாடை யாருக்கு? நெடுவாடை துன்பம் தருகிற வாடைன்னு அர்த்தம். நெடுவாடைனா நீண்ட நெடிய துன்பம் தருகிற வாடை யாருக்கு? தலைவனை பிரிந்த தலைவிக்கு. நல்வாடை நன்மை தரும் வாடை யாருக்கு? போர் பாசறையில் இருக்கக்கூடிய தலைவனுக்கு அது வெற்றி பெற ஏதுவான நல்வாடையாக இருக்கிறது. இது 2 விதமான பொருள். நெடுநல்வாடையின் பெயர் வந்ததற்கு காரணம் முதல்ல பிரிச்சு எழுதுறீங்க. நெடுமை நன்மை வாடை, அப்புறம் நெடுவாடை நன்மை நல்வாடை இல்லையா? நெடுவாடை என்று சொன்னால் நெடிய துன்பம் தரும் வாடை என்பது பொருள். அப்புறம் நல்வாடை என்றால் நன்மை தரும் வாடை என்பது பொருள் இல்லையா? அப்ப துன்பம் தரும் வாடை தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய தலைவிக்கு, நன்மை தரும் வாடை போர் பாசறையில் வெற்றி பெறுவதற்கு ஏதுவான ஒரு வாடை காற்று இருப்பதனால இந்த வாடை நன்மை தரும் வாடை என்று அழைக்கப்படுகிறது. இல்லையாமா? சரியா? அடுத்தது ஐப்பசி கார்த்திகை ஆகியவை என்ன மாதங்கள்? அதெல்லாம் குளிர்காலங்கள். இதெல்லாம் குளிர்காலங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐப்பசி அடைமழை, கார்த்திகை கனமழை என்பது சொலவடை. சொலவடைனா பகுதியில் இருக்கீங்க வழக்கு அப்படின்னு எழுதிச்சிருக்கீங்க. ரைட். அடுத்தது ஓர் ஆண்டை 6 பருவமாக வகைப்படுத்திய தமிழர். என்னென்ன பருவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் என்று பிரிச்சு வச்சிருக்காங்க. சரியா? அப்ப அந்த குளிர்காலத்தை தான் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை தான் கூதிர் பருவம் என்று சொல்லுகிறார்கள். கூதிர் பருவம் என்றால் குளிர் பருவம் அல்லது குளிர்காலம் என்பது பொருள். அதான் நம்ம பார்த்தோம். கார்காலம், குளிர்காலம். குளிர்காலத்துல அவங்க என்ன சொல்றாங்க? கூதிர் காலம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும், பொருள் தெரியும். அடுத்தது பருவ மாற்றங்களால் உயிரின் இயல்பு வாழ்க்கையில் மாற்றம் பெறுகிறது. அது முல்லை நில மக்களுடைய வாழ்வில் என்னென்ன மாற்றத்தை உண்டாக்கியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி. வையகம் பணிப்ப வளநேர்வு வலையை பொய்யாவானம் புதுப்பெயர் பொழிந்தன. இந்த 2 அடியை கொடுத்துட்டு பொருள் எழுதுக அப்படின்னு கேட்பாங்க சில வேலைகள்ல. இப்படி கேட்டாங்கன்னா வையகம் பணிப்ப உலகம் குளிருமாறு, வளநேர்வு வலையி அப்படின்னா வலப்பக்கமாக தான் சூழ்ந்திருக்கக்கூடிய மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து, பொய்யாவானம் புதுப்பெயர் பொழிந்தன. எப்பொழுதுமே பொய்த்து போகாத இந்த வானம் புது மழையை பொழிந்தது. புதுமழை என்று சொன்னால் ஏன் புதுமழைங்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். நமக்கு தெரியுது. இது கடைசி வரைக்கும் அதுக்கு பதில். ஒன்று குளிர் பண்ண புதிர் பானால். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் யாங்க குளிர்ற மாதிரி இருந்துச்சு, எங்களுக்கு குளிர்ற மாதிரி இருந்துச்சு. இது ஒன்று கூட நடுங்கும்படியாக இருந்தது அந்த குளிர் காலத்துல. அதனால என்ன சொல்றாங்க? புதுமழை என்று நமக்கு சொல்றாங்கன்னு பாக்குறோம்.
அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வையகம் பணிப்ப என்ற பாடல் என்ன பாகமையை சார்ந்ததுன்னு கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம் நேரிசை ஆசிரியப்பா. புதுப்பெயல் பொருள் தருக புதுமழை. ஆர்களி வெள்ளம். கொடுங்கோல் கொடுங்கோல் வளைந்த கோல். புலம்பு புலம்பு கண்ணி. இந்த பக்கம் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களே. கண்ணி. கவுள். கவுள் என்றால் கண்ணம். மா என்றால் மா மேயல் மரப்ப அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. மா என்றால் கேட்கல விலங்கு. அடுத்தது வாகை திணை. வாகை திணை என்றால் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? 2 மதிப்பெண். கொண்டாடுவது. சரி, இப்ப கூதியர் பாசறை நீங்க மட்டும் சொல்லுங்க தம்பிங்களா. இன்னும் சத்தமா சொல்லுப்பா. இன்னும் சத்தமா சொல்லுப்பா. இதான் சத்தமா? அங்க இருக்க கூப்பிடறானா இப்ப கூப்பிடுவ. சத்தமா சொல்றா. அப்படியே சேர்ந்து சொல்லுங்க பாக்கலாம். இப்ப கூதியர் பாசறை என்றால் என்ன? ஆமா, ரைட். அடுத்தது இதுல இலக்கண குறிப்புகள் பாத்தீங்கன்னு சொன்னா வலை. ஆமா, இகரத்துல முடிகிற அளவடை சொல்லிசை அளவடை தெரியும் உனக்கு. அகரத்தில் முடிகின்ற அளவடை இசைநிலை அல்லது செய்யுளிசை. உம்ல முடியக்கூடிய ஊல முடியக்கூடிய அளவடை இன்னிசை அளவடை. ஆ இ உ இவை 3 சுட்டு எழுத்துக்கள். அது 3 அளவடையில சேர்ந்து வந்து ஒப்பிட்டு நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு நக்கீரால் இயற்றப்பட்ட ஒரு 10 பாட்டு நூல் எது? நெடுநல்வாடை இல்லையா. சரி, அடுத்தது இந்த நெடுநல்வாடை எத்தனை அடிகளை உடையது? 188. அடுத்தது 2 பாடல் 2 வகையில எப்படி பொருள் தருதுன்னு பாத்துறோம் நாம. அடுத்தது இவ்வளவுதான் இதுல நாம பார்க்க வேண்டியது. முதல் கல்லை எடுத்து வீசியவன் யார்? முதல் கல்லை எடுத்து வீசியவன் யார்? மருதன். முதல் கல் அவர் தான் எடுத்து வீசுறாரு இல்லையா. அங்க கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னது? அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு செயல்பாட்டுக்கு முதலடியை எடுத்து வைத்தவன் யார்? அவங்க யாரு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு 5 மணிக்கே எழுந்து அந்த வெட்டிக்கிட்டு இருந்தா காட்டான் சைடு வெட்டிக்கிட்டு இருந்தா பார்த்தோம் இல்ல இல்ல. ஆமா, இடுப்பளவு தண்ணீர்ல ஜில்லுன்ற அந்த தண்ணீர்ல அவன் விடிந்தும் விடுதாக இருக்கக்கூடிய வேலைகள்ல அந்த காட்டாமணி செடிகளை தன்னந்தனியாக நின்று வெட்டி எரிந்து கொண்டிருந்தான். அதனை பார்த்த அள்ளி ஐயோ இவர் சொல்றது சரிதான் சொல்லிட்டு அவருக்கு உறுதுணையாக இறங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க மாரிமுத்து வந்து அதை சேர்ந்துட்டான். அப்புறம் காளியப்பன் வந்து சேர்ந்தான். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் ஒருத்தர வந்து சேர்ந்து அந்த வேலையை துரிதமாக்கினார்கள், முடித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்ப அப்படிப்பட்ட மிகப்பெரிய அந்த 3 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய வடிவாய்க்காலில் இருக்கக்கூடிய அந்த காட்டாமணி செடிகளை வெட்டுவதற்கு முதல் கல்லை எடுத்து வைத்தவன், முதல் கல்லை வீசியவன், முதல் அடியை எடுத்து வைத்தவன் யார்? மருதன். சரியா. இந்த மருதன் ஏதோ ஆற்றங்கரையில் நின்று கொண்டு வடக்கே பார்த்தான்னு பார்த்தோம். என்ன ஆற்றங்கரை அது? என்ன ஆறு? வளவன் ஆறு. என்ன ஆறு? வளவன் ஆறு. அது என்ன மாடு சொல்லிருக்கு? நாகை. பக்கத்துல எழுதிருக்க நாகை அப்படின்னு, நாகப்பட்டினம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன். சரிங்களா. அடுத்தது ஐப்பசி கார்த்திகை தெரியும். இதுல இடையில வேற என்ன நம்ம அடிக்கோடு போட்டிருக்கோம் பாத்துங்க. இதுல வரக்கூடிய கதை மாந்தர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம். முல்லையம்மாள் கிழவி, காளியப்பன், பிரேம்குமார் என்கின்ற நாகூர் பிச்சைல வராங்க. நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. ஊரின் முதல் பட்டதாரி கேள்விப்பட்டீங்களா? கதை மாந்தர்களா சொல்லுங்க வரிசையா. முதல்ல கதை தலைவன் மருதன், அவனுடைய மனைவி ஊரின் விராஸ்தாரர் காளியப்பன், அவனுடைய மனைவி முல்லையம்மாள் கிழவி, பக்கத்துல மீன் பிடித்துக் கொண்டிருந்தவன் மாரிமுத்து, அதுக்கப்புறம் ஊரின் முதல் பட்டதாரி பிரேம்குமார், அவருடைய இயற்பெயர் நாகூர் பிச்சை. பிரேம்குமார் என்கிற நாகூர் பிச்சை. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, அடுத்தது இந்த முதல் கல் என்ற சிறுகதை எந்த சிறுகதை தொகுப்பில் இருக்கு? தஞ்சை சிறுகதைகள். இந்த தொகுப்புல இருக்கு தஞ்சை சிறுகதைகள். முதல் கல் சிறுகதை எந்த தொகுப்புல இருக்கு? தஞ்சை சிறுகதைகள். சரி, அப்ப இந்த முதல் கல் கதையை எழுதியவருடைய இயற்பெயர் யாது? முதல் கல் இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர்
முதல் கல்ல யார் எழுதினாங்கன்னு தெரியும்னா அவங்களுடைய ஆசிரியர் பேர் இயற்பெயர் என்னன்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? அடுத்தது எந்த ஊரை சேர்ந்தவர்? திருத்துறைப்பூண்டிக்கு அருகே உள்ள தீவாம்பாள்புரத்தை சேர்ந்தவர். நீ கூட பக்கத்துல இருக்க வாய்மேடு அப்படின்னு ஒரு எழுதி வச்சிருக்க ஒரு ஊர் வாய்மேடு அப்படின்னு ஒரு சிற்றுரை சார்ந்தவர் எழுதி வச்சிருக்கிற. அவருடைய சிறுகதை தொகுப்புகள் யாவை? மனித தீவுகள், குறியும் மறந்த வீடு. மனித தீவுகள், குறியும் மறந்த வீடு. இது 2 நூல்களை கூட நீங்க பாத்திருக்கீங்க, புத்தகத்தை கூட நீங்க பாத்திருக்கீங்க. தொலைதூர வெளிச்சம், கசக்கம் இனிமை, கனல் பூக்கள் இவையெல்லாம் என்னது? புதினங்கள். அப்ப ஒரே ஒரு நூலு கொடுத்துட்டு இது புதினமா, சிறுகதையா, நாடகமா, ஒரே நடையான்னு கேட்கலாம் இல்லையா? அப்ப நம்ம சொல்லுவோம் மனித தீவுகள், குறியும் மறந்த வீடு இதெல்லாம் என்னது? சிறுகதை தொகுப்புகள். தொலைதூர வெளிச்சம், கசக்கம் இனிமை, கனல் பூக்கள்லாம் புதினம். அல்லது புதினத்துக்கு வேற என்ன பேர் இருக்கு? நாவல். புதினத்துக்கு என்ன பேர் இருக்கு? நாவல் அப்படின்னு இருக்குது. கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை நடத்தி கொண்டு வருகிறார் வாழ்ந்திருக்கிறாரு. அப்ப கிழக்கு வாசல் உதயம் வார இதழ், நாளிதழ், மாத இதழ், ஆண்டிதழ். மாத இதழ். திங்கள் என்றால் மாதம், திங்கள் என்றால் மாதம். சரி, அடுத்தது 4 வகை பொருத்தங்கள். என்னென்னது? அது 4 வகை என்று சொல்லக்கூடியது என்னது? திணை, பால், எண், இடம். திணைப்பால், எண், இடம். ஆமா. அப்ப திணைப்பால், எண்ணிடம் ஆகிய மொழியின் அடிப்படை அலகுகள் கொடுத்திருக்காங்க. அல்லது மொழியின் அடிப்படை பண்புகள் எழுதிருக்கீங்க பக்கத்துல. பண்புகள் அப்படின்னு நீங்க எழுதுங்க இந்த இடத்துல. பண்புகள். மொழியின் அடிப்படை பண்புகள் என்றாலும் அலகுகள் என்றாலும் மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை என்று கேட்டாலும் இது 4 நல்லா விடை. 4 சொல்லுக்கு 2 மதிப்பெண்பா. வினா பாருங்க, 3 வினா. எப்படி கேட்கிறாங்க? மொழியின் அடிப்படை பண்புகள் யாவை? மொழியின் அடிப்படை அலகுகள் யாவை? மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுகின்றன எவை என்று கேட்பாங்க. சரியா? அடுத்தது உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே, அகிரிணை என்மனார் அவர்களை பிறவே என்று கூறும் நூல் எது? தொல்காப்பியத்துல எந்த பிரிவுல சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லதிகாரத்தில். ஏன்னா தொல்காப்பியம் எத்தனை பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? 3. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். அப்ப எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம் என்ற 3 இலக்கணங்களையும் மிக தெளிவாக பேசுகிறது. அப்ப யாப்பு அணி பேசலையான்னு கேட்டா பொருளதிகாரத்திலே அதற்கான சான்றுகள் இருக்கிறதுனால அவர் தனியா அந்த இலக்கணத்தை வகுக்கல அப்படிங்கிறது தெரியுது நமக்கு. தமிழில் மிக மணிமொழியாக திகழக்கூடிய ஒரு இலக்கணம் எது? 3ல 5ல பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம். சரியா? ஏன்னா அதெல்லாம் மற்ற மொழிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அந்த மொழியில் இருக்கு. மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாழ்வியல் இலக்கணம் அதில் தான் சொல்லப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது. அடுத்தது இருதிணைக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள். 2 திணைக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள். தங்கமணி இல்லையா? இருதிணைக்கு பொதுவாக இருக்குன்னா குழந்தை, கதிரவன். இரு பாலுக்கும் பொதுவாக வரக்கூடியது குழந்தை, தங்கமணி, அதுக்கப்புறம் சூர்யா, அதுக்கப்புறம் சக்தி எல்லாம் எழுதி வச்சிருக்க பக்கத்துல. எழுதிருக்கீங்களா? 1, 2 எழுதி வச்சிருக்கீங்களா? எழுதி வச்சிருக்கீங்க. ஆமா. இது இரு திணைக்கும் பொதுவாக வரக்கூடியது. இது இரு பாலுக்கும் பொதுவாக வரும். ஆண் பாலுக்கும் வரும், பெண் பாலுக்கும் வரும். அப்ப எப்படி அது ஆண் பாலா பெண் பால் நம்ம தெரிஞ்சுக்குவோம்? பக்கத்துல வரக்கூடிய வினைமுற்றை வச்சுட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இங்க பாருங்க, தங்கமணி தெரியாது, ஆனா பெண்ணா தெரியாது. பாடினான் அப்படின்னா இது ஆண். தங்கமணி தெரியாது, பாடினாள் என்று சொன்னாலும் இது பெண்ணு. குழந்தை சிரித்தான் என்பதனால் குழந்தை அப்படிங்கிறது உயர்திணை ஆகுது. குழந்தை சிரித்தது ஏன்னா முடிவு என்னது? அக்ரிணை முடிவு. அப்ப குழந்தை அப்படிங்கிறது அக்ரிணையை குறிக்கக்கூடியது. புரியுதா? அப்ப வினை முடிவை வைத்துதான் நம்ம முடிவு பண்ணமே தவிர அந்த சொற்களை வைத்து முடிவு பண்ண முடியாது. அப்ப உயர்திணை, அக்ரிணை 2 திணைக்கும் பொதுவாக வரக்கூடியதுனால இரு திணைக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள் கேட்டாங்கன்னா கதிரவன், குழந்தை நீங்க சொல்றீங்க. 2 பாலுக்கும் பொதுவாக வரக்கூடியது. 2 பால்னா ஆண் பால், பெண் பால். 2 பாலுக்கும் பொதுவாக வரக்கூடியது கேட்டாங்கன்னா தங்கமணி. அல்லது நீங்க எழுதிருக்கிறது ஏதாச்சும் ஒன்று. என்னது? சூர்யா எழுதிருப்பீங்க, அப்புறம் சக்தி எழுதிருப்பீங்க, அல்லது வேற ராதா எழுதிருப்பீங்க, ஜீவா எழுதிருப்பீங்க, வேற தரணி. பெண்ணு பேர் இருக்குதா? தரணி இருக்கா? ஆண் பேர் இருக்குது இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அப்ப எழுதுங்க. புரியுதா? ஏதாச்சும் ஒரு 2 மதிப்புல கேட்டாங்கன்னா அந்த மாதிரி அடிச்சு விடுங்க. அடுத்தது எண் எத்தனை இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு? எண் எத்தனை இருக்கு? எண் 2. ஒருமை, பன்மை. சரி, அடுத்தது தன்மை பன்மையில் எத்தனை வகை இருக்கு? தன்மை பன்மை. தன்மை பன்மையில 2 வகை இருக்கு. உளப்படுத்தா தன்மை பன்மை, உளப்பாட்டு தன்மை பன்மை. சரியா? 2 மதிப்புல கேட்பாங்க. தன்மை பன்மை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? தன்மை பன்மை வினைமுற்றுகள் 2 வகைப்படும். அவை உளப்படுத்தா தன்மை பன்மை, உளப்பாட்டு தன்மை பன்மை. சரி, உளப்படுத்தா தன்மை பன்மை என்றால் என்ன?
பேசுவோர் முன்னிலையாரையும் சேர்த்து கொண்டு பேசினால் அது உளப்பாட்டு தன்மை பன்மை. பேசுவோர் முன்னிலையாரை தவிர்த்து தன்னை மட்டும் பேசினால் அது உளப்படுத்தா தன்மை பன்மை. உளப்பாட்டு தன்மை எல்லாரும் சேர்த்துருது. நாம் அப்படின்னு சொன்னா உளப்பாட்டு தன்மை பன்மை. நான், நாங்கள், நீங்கள் வேற, நான்கு வேலை அப்படின்னு சொன்னா அது பேரு உங்களை சேர்த்துக் கொள்ளவில்லை, அதனால அது பேரு உளப்படுத்தா தன்மை பன்மை. உளப்படுத்தாத, சேர்த்துக் கொள்ளாத தன்மை பன்மைன்னு அர்த்தம். பார்ப்போம். அடுத்தது இதுல பாருங்க, தமிழில் திணை பாகுபாடு எதன் அடிப்படையில பகுக்கப்பட்டிருக்கிறது? பொருட்குறிப்பு. உயர்திணை என்மனார் என்ன உள்ளது? தொல்காப்பியம். யார், எது ஆகியவை உயர்திணை அஃறிணை. அவனவள் அவர் என்பது பதிலி பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை. நாம், நாங்கள் தன்மை பன்மை பெயர்கள். சரிங்களா? அடுத்தது இந்த வினாக்கெல்லாம் நீங்க நீயே புருஷமேரு. யார் யாரை பற்றி கூறுகிறார்? நீயே புருஷமேரு. கோபாலகிருஷ்ண பாரதியார் மாயுரம் வேதநாயகன் பிள்ளையை பாராட்டி பாடுகிறார். நாம முன்னாடி இயல் 6லயா, நம்ம இயல் 2ல முன்னாடி பார்த்தோம். என்னது? 2லயா? இயல் 1லே மயிலேசி வேதசாமி பத்தி பார்க்க போதும். என்னது? விரிவெளி தமிழன் பெண்ணை ஓதிட செய்வது ஒன்றே உயிர்ப்பணியாக கொண்டோம். யார், யாரிடம், எதற்காக கூறியது ஒரு வினா இருக்கு, புத்தக வினாவே இருக்கு. சரிங்களா? மயிலேசினி வெங்கடசாமியின் சிறப்புகளை பற்றி புகழ்ந்து பாரதிதாசன் கூறியது. தமிழருடைய பெருமையை உலகறிய செய்வதற்காக தன்னுடைய உயிர்ப்பணியாக அதை கொண்டதனால் இவ்வாறு கூறினார். 3 கேள்வி இருக்காது. யாரை பற்றி, யார், எதற்காக கூறியது, இந்த 3க்கும் பதில் சொன்னதான் 2 பதிக்கணும். சரியா? அதே போல இங்கோட கேட்கலாம், நீயே புருஷமேரு. யார், யாரை பற்றி எதற்காக கூறுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க கோபாலகிருஷ்ண பாரதியார் மாயூரம் வேதநாயகன் பிள்ளையை பற்றி கூறுகிறார். இந்த 4 வருஷ பஞ்சத்துக்கு பொறுக்க முடியாது மனம் வருந்தி தன்னுடைய கொடைகள், தன்னுடைய சொத்து முழுசையும் கொடையளித்ததனாலே புரியுதா உங்களுக்கு? 4 வருஷ பஞ்சம் எப்போது ஏற்பட்டது? 1876, 1878. அந்த பக்கிங்காம் கால்வாய் பத்தி நம்ம தொடர்புபடுத்தி ஞாபகம் வச்சு சொன்னோம். பக்கிங்காம் கால்வாய் அந்த 4 ஆறுகளையும் இணைக்கிற மாதிரி வெட்டினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அதனால 1 கோடி பேருக்கு மேல இங்க கொடுத்துருக்காங்க கூட 1 கோடி மக்களுக்கு பஞ்சத்தில் சிக்கி இறந்திருக்கலாம் என பதிவுகள் சொல்லுகின்றன. அப்ப அந்த மாதிரியான பஞ்சத்துல பக்கிங்காம் என்ன பண்ணாரு, இவங்களுக்கு சாப்பாடு போனோம், அதனால திரும்ப இது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வராமல் பார்க்கணுங்கிறதுக்காக பெரிய ஒரு வாய்க்கால் வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணாரு. இந்த 4 ஆறுகள் தண்ணி போய் கடல்ல தான் கலக்குது. அதனால என்ன பிரயோஜனம்? இந்த 4 ஆறுகளும் இணைச்சு இப்படி நம்ம விட்டோம்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய இடைப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுவார்கள், விவசாயத்துக்கு பயன்படும். அதனால அந்த நீரை வடிகட்டி இப்படியே அந்த கடற்கரை ஓரத்திலே ஓரத்துல பக்கத்துல என்ன பண்ணாரு, கட்டி அந்த நல்ல நீரை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. அப்ப அவங்களுக்கு சோறும் போட்டு கொஞ்ச நேரம் உயிரை காப்பாத்தினாரு. சரி, உயிர் காப்பாத்துறதுக்கு திரும்ப இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கால்வாயை வெட்டினாரு. சரிங்களா? அந்த மாதிரி பஞ்சத்துல 1 கோடி மேல மக்கள் இறந்திருப்பாங்க. இதை பார்த்து மனம் பொறுக்காத ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, அங்க இருக்கக்கூடிய செல்வக்கும் மொத்தத்தையும் பேருக்கு தானமாக எழுதி வச்சாரு. அதனால நீயே புருஷ மேரு, மனிதர்களுக்கு நீயே மேல்மலையை போன்றவன் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு பாடினவரு? கோபாலகிருஷ்ண பாரதியார். கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுறாரு. அப்ப 4 வருஷ பஞ்சம் எப்பொழுது ஏற்பட்டது கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுவீங்க. சரியா? அப்ப அதுல மனம் பொறுக்காது தன்னுடைய சொத்துக்கள் முழுசையும் கொடையளித்தவர் யாரு? கோபாலகிருஷ்ண பாரதியாரா? மாயூரம் வேதநாயகன். அந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் மாயூரம் வேதநாயகன் பிள்ளையை பாராட்டி எவ்வாறு கூறுகிறார்? நீயே புருஷமேரு, நீயே புருஷமேரு. தமிழின் முதல் நாவல் இது. இதெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. போட்டிருக்கீங்களா? தமிழின் முதல் நாவல். அதுக்கப்புறம் மாயவரத்தின் நகர்மன்ற தலைவராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டா, அந்த மாயவரம் தான் மாயூரம் என்று மருவுல அழைக்கப்படுகிறது. மாயவரம் மாயூரம் என்று அழைக்கப்படுகிறது. அவருடைய காலம் 1826, 1889. சரி, அடுத்தது நீதிமன்ற தீர்ப்புகள். அவருடைய நூல்கள் பாருங்க, பெண்மதி மாலை, திருவருள் அந்தாதி, சர்வ சமய சமரச கீர்த்தனை, சூல சுந்தரி, இதெல்லாம் அவருடைய நூல்கள். போட்டுருக்கீங்களா? எனக்கு போட தெரியல, நல்லா பேசதான் போனேன், எனக்கு தெரியல மாதிரி. சரி, அப்ப இதெல்லாம் நம்ம திருப்புதல்ல கட்டாயமா நம்ம வாசிக்கணும், திரும்ப ஒரு முறை வாசிக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது இதுல தமிழாக்கம் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஒரு சில சொற்களை கொடுத்துட்டு நமக்கு கலை சொல்ல கேட்பாங்க. இங்க தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மொழிபெயர்ப்பு பகுதியை படித்து 20 ஆங்கில சொற்களையும் அவற்றின் தமிழாக்கத்தையும் எடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம கொடுத்துருப்பாங்க, அதை பத்தி நம்ம வாசிக்கணும். என்னென்ன கேட்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்விரான்மெண்டல் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்பாங்க. சுற்றுச்சூழல்.
என்விரான்மெண்டல் என்னது சுற்றுச்சூழல். டிவெஸ்டேஷன் அப்படின்னு கேட்டா சுற்றுச்சூழல் பேரழிவு பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வங்காரி மத்தாய் எந்த நாட்டை சேர்ந்தவங்க? வங்காரி மத்தாய் கென்யா நாட்டை சேர்ந்தவங்க. சரியா? 2004 அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. எதனால அப்படின்னு கேட்டா 3 கோடி மரக்கன்றுகளை நட்டு வச்சதுனால அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, பெண்கள் முன்னேற்றத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குனாங்க அப்படிங்கறத செய்தி. இதுல ஒவ்வொரு சொல்லுக்கும் நம்ம என்ன பண்ணோம், பொருள் பக்கத்திலேயே நம்ம கொடுத்துருக்காங்க, அதனால நமக்கு தொந்தரவு கிடையாது. சரி, கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் எங்க கேட்பாங்க? கலை சொல்ல கேட்பாங்க. கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் என்னது? பசுமை வளாக இயக்கம். அப்புறம் இந்த தலை தழைலாம் நாம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு 3 சொற்களையும் வரிசை எழுதிட்டு அதை என்ன பண்ணுவோம், கீழே வாக்கியத்துல அமைச்சு எழுதுவோம். 3த்துக்கும் பொருள் எழுதணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த 4 சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் எழுதுதல். இதெல்லாம் நீங்க எழுதி பார்த்து படிச்சுட்டு வந்துருக்கீங்க இல்லையா? அப்ப குருவினா சிறுவினா மொழிபெயர்ச்சியோட வரீங்க. சரி, அடுத்தது அடைமழை பெய்த அடுத்த நாள் படைப்படையாய் வந்ததுதான் பரங்கி நாட்டு விமானம். பரங்கி நாட்டு விமானம் இது ஈசல் வச்சுக்கீங்க பக்கத்துல. தண்ணீரும் மழையும் இல்லாமல் பயிர் பச்சையா இருக்கிறது, பாக்கு வெற்றிலை போடாமல் வாய் சேவப்பா இருக்கிறது. பச்சைக்கிளி, பச்சைக்கிளி. அப்புறம் எண்ணங்களை எழுத்தாக்க, உயிர் பூமி உருவுகிறது எழுதி வச்சிருப்பேன். எழுதி சரியா இல்லையா? இல்லையா? சரி, அது துணைவன் இருக்குது, அப்படி எடுத்து படிச்சுங்க. அடுத்தது மியூசியம் என்றால் அருங்காட்சியகம், ஆர்ச்சிவ் என்றால் ஆவண காப்பகம், ஹார்ட்வேர் சாப்ட்வேர். ஒரு பார்வையில் சென்னை நகரம், வானம் வசப்படும், பிரபஞ்சன், கருப்பு மலர்கள், சுற்றுச்சூழல் கல்வி, சுற்றுச்சூழல் கல்வி, சென்னப்பட்டினம், தமிழ்நாடு கையேடு, ஒரு பார்வையில் சென்னை நகரம், சுற்றுச்சூழல் கல்வி, இயல் 2 பெய்ய மழை முடிஞ்சிருச்சு. திருக்குறள்ல அடிப்படை செய்திகள் மட்டும் பார்த்துக்கணும். இந்த ஒரு பக்கத்தை மட்டும் முடிச்சா போதும். திருக்குறளுக்கு புதுசா எதுவும் இருக்காது. சரிங்களா? திருக்குறளுடைய இலக்கண குறிப்பு சரி. 18 கீழ்கணக்கு நூல்கள்ல திருக்குறள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முப்பால். திருக்கூட்டல் குறள். இதுல திரு என்பது திருக்கூட்டல் குறள், திருக்குறள். இலக்கண விதி, உணர்ச்சி விதி. சரி, அடுத்தது எந்த ஆண்டு இத அச்சில் பதிப்பித்தார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். எந்த ஆண்டு அச்சில் பதிப்பித்தார்கள்? 1812. யாரு? தஞ்சையை சார்ந்த ஞானப்பிரகாசம். தஞ்சையை சார்ந்த ஞானப்பிரகாசம் அவர்கள் ஓலைச்சுவடிகளில் இருந்ததை அச்சில் பதிப்பித்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்தது கிட்டத்தட்ட 107 மொழிகளுக்கு மேல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 107 எழுதி வச்சிருக்கீங்களா? இல்ல, சரி, பரவாயில்ல. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று புகழ்ந்தவர் பாரதி. யார்? சரி, பாரதிதாசன் திருக்குறளை எவ்வாறு புகழ்கிறார்? பெற்றதால் புகழ் வையகமே. பாரதியார் எவ்வாறு புகழ்கிறார்? பாரதிதாசன். ஆமா. திருவள்ளுவர் சிலை எங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை அடி? எந்த ஆண்டு? 2000. சரி, 25வது ஆண்டுக்கு அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? பேரறிவு சிலை. ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க? ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் என்று அழைக்கிறார்கள். சரியா? அடுத்தது திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்க இருக்கிறது? வேலூர். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எத்தனை அதிகாரங்களாக இருக்கிறது? 133. எத்தனை அதிகாரங்கள்? எத்தனை குறட்பாக்கள்? எத்தனை பிரிவுகள்? பெரும்பிரிவு என்பதற்கு என்ன பொருள்? என்ன சொல் கையால் இருக்காங்க? பால். ஆமா, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால் எத்தனை அதிகாரம்? கேட்கல. எத்தனை பொருட்பாக்கள்? பொருட்பால்ல 70 பொருட்பாக்கள். அடுத்தது 70 அதிகாரங்கள், 700 பொருட்பாக்கள். இன்பத்துப்பால் எத்தனை அதிகாரங்கள்? 25. எத்தனை பொருட்பாக்கள்? 250. எத்தனை இயல்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது திருக்குறள்? 9 இயல்கள். அறத்துப்பாலுக்கு
4 பொருட்பாலுக்கு இன்பத்து பாலுக்கு அறத்து பால் இடம்பெற்றுள்ள இயல்பின் எண்ணிக்கை 4. அவை யாவை? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், மொழியியல். பொருட்பாலில் உள்ள இயல்பின் எண்ணிக்கை 3. அவை ஒழுங்கியல். அமைச்சருக்கு வேற பேரு அங்கவியல். ஆமா. அடுத்தது இன்பத்து பாலில் உள்ள இயல்பின் எண்ணிக்கை 2. அவை களவியல், கற்பியல். அப்ப இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து வைக்கணும்னா பாயிரவியல்ல மட்டும் எத்தனை பொருட்பாக்கள் இருக்கு, எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? பாயிரவியல்ல 4, இல்லறவியல்ல 20, துறவரவியல்ல 13, ஊழியல்ல 1. அது கூட நமக்கு வந்து ஊழ் இருக்கா? இல்ல, ஊழ் இல்ல நமக்கிட்ட. அடுத்து அரசு. அரசியல்ல எத்தனை இருக்கு? 25 அதிகாரம். அமைச்சியல்ல 32, ஒழிபியல்ல 13, இன்பத்து பால்ல களவியல்ல எத்தனை அதிகாரம்? 7, கற்பியல்ல 18. அவ்வளவுதான். சரிங்களா? இதை மட்டும் திரும்ப ஒரு வாட்டி பாத்துக்குங்க. இதுல அடிக்கோடிட்டது சிவப்புணத்தில் இருக்கக்கூடியது கட்டாயமா கேட்பாங்க. இதுல இருந்து ஒரு வினா கட்டாயமா இருக்கும். இந்த பேரறி சிலை எந்த ஆண்டு, திருவள்ளுவர் சிலை எந்த ஆண்டு அப்படிங்கறத ஒரு வினா இருக்கும், எதிர்பார்க்கலாம் நீங்க. சரிப்பா, அடுத்தது நீங்க வாசிக்கணும். இயல் 2 இது மாதிரி வாசிங்க. இயல் 2 முடிஞ்சிருச்சு. இயல் 3 அடுத்தது நீங்க வாசிக்கலாம். இப்ப இது தேர்வுக்கு தயாராகிடுங்க. நன்றி, வணக்கம்.